இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க. சாருங்கிற பொண்ணோட அப்பாங்க. அவளோட போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சுங்களா? அவளோட பாடியை வாங்கிட்டு போலான்னு தாங்க வந்தேன். சம்பிரதாயங்கள்லாம் பண்ண வேண்டி இருக்குங்க. ஆனா அந்த பொண்ணு சம்பந்தமான கேஸ் இன்னும் லைவ்ல இருக்கு. அதனால பாடியை தர முடியாது. எங்க போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சு இல்லைங்க, அப்புறம் எதுக்கு பாடி உங்க கஸ்டடியில இருக்கணும்? என் பொண்ணோட பாடியை கொடுத்துருங்க. ஏன் சார், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? நல்லாவே புரியுது சார். ஆனா நீங்க என்னதான் சொன்னாலும் சரி, என் பொண்ணோட பாடியை வாங்காம நான் இங்கிருந்து போக மாட்டேன். இறந்தவங்களை குறிப்பிட்ட தேதியில செய்ய வேண்டிய சாங்கியெல்லாம் செய்யலன்னா அவங்க ஆத்மா சாந்தி அடையாதுங்க. உசுரோடு இருக்கும் போது என் பொண்ணு நிம்மதியா இல்ல. செத்ததுக்கு அப்புறமா ஐஸ் போட்டியில வச்சு பாட்டி எடுக்கிறீங்களே. லிங்கம், ஒரு நிமிஷம் இருங்க சார். எங்களுக்கு எங்க பொண்ணோட பாடி வேணும். அதுக்கு நாங்க என்ன பண்ணணும்? இந்த கேஸை விசாரிக்கிற இன்ஸ்பெக்டர் கிட்ட ஒரு லெட்டர் வாங்கிட்டு வாங்க. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட பாடியை ஒப்படைக்கிறேன். சரி, வாங்கிட்டு வரேன். லிங்கம், வாங்க போலாம். எஸ்கியூஸ் மீ சார். வாங்க, சொல்லுங்க, என்ன விஷயம்? சாருவோட சூசைடு கேஸ்ல அவங்க கொலை செய்யப்பட்டிருக்கலான்னு எங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னு கோர்ட்ல உங்க முன்னாடியே பேசியிருந்தேன். ஆனா அதுல ஒரு வாரம் எக்ஸ்டென்ஷன் நீங்க கொடுத்துருந்தீங்க. ஓகே, நேரடியா விஷயத்துக்கு வாங்க. சாருவோட பாடியை ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். எதுக்காக? இறந்ததுக்கு அப்புறம் சாருவோட பாடியில ஒரு பிரேஸ்லெட் இருந்தது. போலீஸ் அதை பதிவு பண்ணவே இல்லை. அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல அந்த பொண்ணோட ட்ரெஸ் ஈரமா இருந்ததுன்னு அவங்க மென்ஷனே பண்ணல. இந்த கேஸுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்குன்னு சந்தேகப்படுறோம். அதனால ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு நீங்க எங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும் சார். ஓகே, இப்பவே நான் பெர்மிஷன் லெட்டர் கொடுக்குறேன். இந்தாங்க. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார். ஓகே சார், தேங்க்யூ சார். வணக்கம் சார். என் பொண்ணோட பாடிக்கு போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சிருச்சு. பாடி என்கிட்ட கொடுங்கன்னு மார்ச்சுவரியில கேட்டா அதெல்லாம் கொடுக்க முடியாது, போய் இன்ஸ்பெக்டர் லெட்டர் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்றாங்க சார். அதுக்கு தான் சார் உங்களை நேர்ல பார்த்து லெட்டர் வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஒரு லெட்டர் கொடுங்க சார். சாரி, கேஸ் முடிகிற வரைக்கும் பாடி மார்ச்சுவரியில தான் இருக்கணும். லெட்டர் கொடுக்குற அதிகாரம்லாம் எங்களுக்கு கிடையாது சார். அதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார். போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு ரிப்போர்ட் உங்க கைக்கு வந்துருச்சு. அப்புறம் என்ன, நீங்க மனசு வச்சா எங்களுக்கு உதவி பண்ணலாம் சார். என்ன சார் நீங்க இப்படி நேராவா கொடுப்பீங்க? சரி, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, லெட்டர் தரேன். ரொம்ப நன்றி சார். சரிங்க, வரேன் சார். வாங்க போலாங்களா? நிறுத்துங்க. என்ன சார்? இந்த பொண்ணோட உடம்ப ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ண சொல்லி கோர்ட்ல இருந்து ஆர்டர் வந்திருக்கு. அதனால இந்த பாடியை நீங்க எரிக்க கூடாது சார்.
சார் என்ன சொல்றீங்க? அநியாயமா இருக்க. என் பொண்ணு இறந்து எத்தனை நாள் ஆச்சு? அதான் ஏற்கனவே அவளை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்களே, திரும்ப எதுக்கு சார் போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்? சார் என் பொண்ணு பாடியை தரமாட்டேன் சார். சார் இது கோர்ட்டோட உத்தரவு. இதுக்கு நீங்க கோஆபரேட் பண்ணலனா உங்களையே கைது பண்ண வேண்டியிருக்கும் சார். ப்ளீஸ் சார் கோஆபரேட் பண்ணுங்க. எடுத்துட்டு போங்க சார். எத்தனை தடவை தான் என் பொண்ணை இப்படி கூறு போடுவீங்கன்னு எனக்கு தெரியல. செத்தும் அவளுக்கு நிம்மதி இல்லாம பண்றீங்களே சார். எடுத்துட்டு போங்க. வாங்க. டாக்டர் இந்தாங்க ரீபோஸ்ட்மார்ட்டத்துக்கான கோர்ட் ஆர்டர். சார் ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கான டைம் ஒதுக்குவாங்க, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே டாக்டர். இந்நேரம் எரிச்சு சாம்பல கடல்ல கரைச்சிருக்கலாம். ஆனா மாயா புருஷனையும் பெரிய பணியை காப்பாத்தணுங்கிறதுக்காக கூறு போட்ட உடம்பை இப்படி மறுபடியும் கூறு போட வச்சிட்டாலே. லிங்கம், ஏன் இப்படி புலம்புறீங்க? பாத்துக்கலாம் விடுங்க. அண்ணே. ம். ஹலோ டாக்டர், நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு சார். நான் ஏற்கனவே என்ன ரிப்போர்ட் கொடுத்தனோ அதே ரிப்போர்ட்டு அப்படியே வந்துடும். நீங்க கவலையே படாதீங்க. ஓகே, தேங்க்யூ. டாக்டர், சாருவோட பாடியை ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு கோர்ட்ல என்னதான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் பாத்துக்கிறேன். நான் தான் இதை ஏற்கனவே பண்ணிட்டேனே. கோர்ட்ல உங்க மேல சந்தேகம் இருக்குன்னு என்னதான் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. சரி டாக்டர், நீங்களே பண்ணிருங்க. ஓகே. நம்ம கேஸை விசாரிச்ச இன்ஸ்பெக்டரையும் பொய்யான போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் கொடுத்த அந்த டாக்டரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கேஸை விசாரிக்க ஸ்பெஷல் ஆபீசரை கோர்ட்டு நியமனம் பண்ணியிருக்காங்க. அப்படியா? யாரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க? ஏசிபி முத்துச்செல்வன்.